ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்டெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே என்ன அப்படின்னும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது. அதனால் தமிழில் ஒரு 30 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் கதே. அவர் தான் சொல்லியிருக்காரு. உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கதே. செகண்ட் பாருங்க, கூற்று இரண்டு, கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு பாருங்க. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன. கூற்று இரண்டை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வரும். இதோட ஆன்சர் கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்று என்பதை குறிக்கும் ஓர், ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லும் முன் ஒரு என்னும் சொல்லும் வரும். அடுத்தது பாருங்க, மரப்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் புறநானூறு. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்தது பாருங்க, சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் இணைச்சொற்கள். சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன இணைச்சொற்கள். அடுத்தது பாருங்க, நாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை எது அப்படின்னு கேட்குறாங்க. அம்பு எய்தும் நிலையங்கள். நாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை அம்பு எய்தும் நிலையங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதியினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். பாரதியினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது வாணிதாசன். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜி.யு. போப். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார்? ஆன்சர் ஜி.யு. போப். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லும்போது 2, அதே மாதிரி பி அப்படின்னு சொல்லும்போது 1, சி அப்படின்னு சொல்லும்போது 4, டி அப்படின்னு சொல்லும்போது 3. அதாவது பொறுத்துக. காய்விடத்து, வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால், கூறுமிடத்து, கண்ணோட்டம், இரக்கம், வனப்பு, அழகு. பொறுத்துக பாருங்க. காய்விடத்து இதோட கரெக்ட் ஆன்சர். வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால், கூறுமிடத்து, கண்ணோட்டம், இரக்கம், வனப்பு, அழகு. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இந்த இடத்துலையும் பொறுத்துகள் தான் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு 3, செகண்டுக்கு 4, தேர்டுக்கு 2, ஃபோர்த்துக்கு 1. இங்க பாருங்க, பாரதியார் அப்படின்னு சொல்லும்போது இதோட கரெக்ட் ஆன்சர் குயில்பாட்டு, அவர் எழுதிய பாடல்கள். வாணிதாசன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இயக்கம். பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இயக்கம். வாணிதாசன் அப்படின்னு சொல்லும்போது கொடிமுல்லை. அடுத்தது திருமுருகன் அப்படின்னு சொல்லும்போது என் தமிழ் இயக்கம். பாரதியார் குயில்பாட்டு, பாரதிதாசன் தமிழ் இயக்கம், வாணிதாசன் நம்மளுக்கு கொடிமுல்லை, திருமுருகன் என் தமிழ் இயக்கம். அடுத்தது பாருங்க, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல், களையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசனர். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல், களையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். கூற்று காரணம் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். கரெக்ட் ஆன்சர் கூற்றம் சரி, காரணம் தவறு. இது கரெக்ட், இது தப்பு. அதாவது தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும் அப்படின்றாங்க. இதுல காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதிரை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடிக்கு வந்திருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி காத்திருக்குமாம் கொக்கு.
இது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது முதிரை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இணைப்பு சொல் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மட்டுமே. இணைப்பு சொல் அல்லாதது எது? ஏனெனில், அப்படியானால், அப்படி இல்லாவிட்டால், மட்டுமே. மட்டுமே தான் கரெக்ட் ஆன்சர். கூற்று காரணம் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லுங்க. மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டவர். இது கம்பல்சரி கரெக்ட் தாங்க. அடுத்தது, இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியாக தீர்ப்பு வழங்கினார். இது வந்து தவறு. அப்ப கூற்று சரி, கூற்று வந்து தவறு. மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார் சரி. இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் தவறு. மாசு என்னும் பொருள் தராத சொல் எது? தராத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. தூய்மை. மாசு என்னும் பொருள் தராத சொல். தூய்மை மாசுன்றது கெட்டு போனதை வந்து மாசு அப்படின்னு சொல்லுவோம். தூய்மை வந்து அதுல வராது. அடுத்தது பாருங்க. சரியான விடையை கண்டறிக. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் புத்தகம். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன புத்தகம்? ஒரு தொடரை முழுமையாக பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. கூற்று பயனிலை 2 வகைப்படும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் கூற்று 1, தவறான ஆன்சர் கூற்று 2. ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. பயனிலை 2 வகைப்படும். தவறு. 48 பாருங்க. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின். தெற்காசியாவின் சாக்ரடீசு என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரடீசு என்று அழைக்கப்பட்டவர் யார்? தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சலீம் அலி. இவர் தான் பறவை மனிதர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னும் போது திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். பொறுத்துக்கு வந்து கேட்குறாங்க. பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3, செகண்டுக்கு வந்து 4, தேர்டுக்கு வந்து 1 அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து 2. இங்க பாருங்க. பொறுத்துக. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. உவர்மண் நிலத்தின் தோண்டப்படும் நீர்நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் கூவல். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் குண்டம். நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. ஆன்சர் புனர்குளம். அடுத்தது கூற்று காரணம் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு பாருங்க. பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் அப்படின்றாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. கூற்று 1 கரெக்ட், கூற்று 2 அதோடைய காரணமும் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூற்று சரி, காரணம் சரி. பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எஜுகேஷனல் ரிலேட்டட் தான் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல். அப்போ அதிக அளவில் கல்வி நிறுவனங்கள். கூற்று காரணம் 2மே சரி. 54. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? தூது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இதோட கரெக்ட் ஆன்சர் 4, 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. அடுத்தது 57 பாருங்க. கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள். ஆன்சர் திரிச்சொல். கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொல். கூற்று. பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். இது வந்து கூற்று சரி, காரணம் தவறு. பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். அதே மாதிரி யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். தவறு. வாக்குண்டாம் என்றழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் முதுரை. வாக்குண்டாம் என்றழைக்கப்படுவது எது? முதுரை. அசைநிலை இசைநிறை பொருளில் வருவது கரெக்ட் ஆன்சர் அடுக்குத்தொடர். அசைநிலை இசைநிறை பொருளில் வருவது அடுக்குத்தொடர்.
இந்த இடத்துல தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இதுலேருந்து கம்பல்சரி நெக்ஸ்ட் செட்டில் எப்படி உங்களுக்கு 10 to 12 அது ரிலேட்டடாக கேட்டுருவாங்க. எக்ஸாக்டாக இதே இல்லைனாலும் அது ரிலேட்டடாக 10 to 12 வந்து வந்துடும். அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுனால கம்பல்சரி நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து பிராண்டடான, அதாவது குவாலிஃபைட் டீச்சர் ஸ்டாஃபாக வந்து நீங்கள் இருக்கலாம். அதாவது 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 பேர் வந்து டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிற வேல்யூவே ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு வேல்யூவான ஸ்டாஃப், எலிஜிபிலிட்டியான ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் ஈஸியாக டெட் எக்ஸாம் கிளியறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு பண்ணுறேன். அதனால் நம்ம வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.